பெண்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. ஏன்னா மு.க. ஸ்டாலினுக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னாலே ஏதோ பயம் இருக்குது போல இருக்குது. மேபி அவர் வீட்டிலேருந்தே அதை புரிஞ்சுக்கலாம். சகோதரியை வந்து சட்டமன்றத்துக்குள்ள நுழைய விட்டால் பையனுக்கு பாதிப்பு அப்படிங்கிறனால எப்படி நாடாளுமன்றத்திலேயே வச்சிருக்காரோ அதே மாதிரி சட்டமன்றத்திலேயே பெண்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா, ஆட்சி அதிகாரம் மாறிடுச்சுன்னா பையனுக்கு காணாமல் போயிடுவான்னு அந்த பயமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, இந்த 2026 இது செய்யக்கூடிய இந்த முடிவு எடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஒப்புக்கொண்டது யாரு? கருணாநிதி. என்னமோ புதுசாக இன்னைக்கு காலில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா இது வரா மாதிரி ஐயோ அம்மா அப்பான்னு இவங்க குதின்னு குதிக்கிறதும், இவங்க மேற்கோள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுலேருந்து வருதுன்னா இவங்க அனுபவத்துலேருந்து வருது. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத தேஞ்சு கட்டருமான கதை அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி 12.55 விழுக்காடு பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது கழுத தேஞ்சு கட்டரும்பா 7.2 விழுக்காடு வந்த வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. 1952 நம்ம கிட்ட 62 எம்பி, 12.55 விழுக்காடு கட்டரும்பா தேஞ்சு 7.2 பண்ணது ஃபுல்லா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான். இப்ப புதுசா போகுது போனா அப்ப போன போது என்ன பண்ணாங்க? அதுல போன போது கூட தமிழ்நாடு இல்லனே, அது சென்னை மாகாணம் 4-5 ஸ்டேட்ல இருந்துச்சு. அந்த வரலாறு சொல்லி எனக்கு தெரியும் இப்படி வந்துருவாங்க உடனேன்னு. அதுக்கப்புறம் மொழிவாரி வாரமா பிரிக்கும் போது கம்மியாகுது. 1967 வரைக்கும் 41 நிக்குது. 1973 கருணாநிதி முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுதுதான் 525 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை 543 மாத்திரேன்னு பில்லு கொண்டு வராங்க, அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வராங்க. 2 எம்பி போகுது தமிழ்நாட்டுக்கு. என்ன போராட்டம் பண்ணிட்டார் கருணாநிதி? என்ன பெருசா குரல் கொடுத்துட்டாங்க? அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இப்ப அடிப்படையில பிரதிநிதித்துவம் மாறக்கூடாதுன்னு எங்க சொன்னோம் நாங்க? கேள்வி வரும்ல, நீங்க எங்க குரல் கொடுத்தீங்கன்னு. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே டீலிமிட்டேஷனுக்கு பத்தி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எங்களுடைய பிரதிநிதியா மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் போறாரு. எழுத்துப்பூர்வமா கொடுக்குறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் 31 எம்பிங்கிறது 7.18 விழுக்காடு. இது எக்காரணத்துக்கு கொண்டு மாற்றக்கூடாது, இதுதான் அதிமுகவின் நிலைப்பாடுன்னு கொடுக்குறோம். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சொல்லி அதிமுக சொன்னதை கழட்டி விட்டாங்க. சத்தம் போடாம அமைதியா மறைச்சிட்டாங்க. அப்போ நாங்க தீர்வை நோக்கி நகர்றது மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தை அங்க எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன் மறைச்சாங்க திமுக? ஏன் சொல்லல? பிரதான எதிர்கட்சி இது ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க, ஏன் மறைச்சாங்க? திட்டமிட்டு ஏன் மறைச்சாங்க? ஏன்னா இந்த மாதிரி மலிவு அரசியல் ஆடணுங்கிறதுனால தானே.